சிபி இந்த கடந்த 3 வருஷமா ரஜினிக்கான இந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒருத்தர் தன்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த வகையிலாவது அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதான் அவருடைய உண்மையான கேரக்டர். அவர் ரஜினியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து சாதாரண ஒரு கண்டக்டர் மாதிரி தான் அளவுக்கு தான் யோசிக்கிறாரு. அந்த நிலைமையிலிருந்து அவர் மாறலன்னு சொல்ல வர்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா, வந்தவர் ஆமா. தான் அவரு. அதனால இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஆனால் சிபி என்ன பண்ணியிருக்காரு? சிபி இந்த கடந்த 3 வருஷமா அவர் வந்து ரஜினிக்கான இந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணியிருக்காரு. 3 வருஷமா வேற 3 படமே வருஷமா? ஆமா. வேற படமே அவர் எடுக்கல. ம். 3 வருஷமா இந்த படத்திலேயே வந்து கதையிலேயே உட்கார்ந்து ஊறி போய், இன்னைக்கு வந்து அது அவ்வளோ பெட்டரா வந்து கதைய வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த கதை சம்பந்தப்பட்ட கிளைமாக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவிப்புகள்ல வர்றவங்க தான் கடந்த 10 நாட்களாக அவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய பண்ணை வீட்ல வச்சு பெரிய டிஸ்கஷன் பண்ணி, அதுல வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து, அந்த எல்லா கதையும் ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு தான் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு.